2016 படிப்பு முடிச்சுட்டு வேலையில சேர்ந்த அரவிந்த் 2017 ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்காக ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குது. இந்த காசு இப்போதைக்கு அவருக்கு தேவைப்படாதுங்கனால அவர் ஃப்ரெண்டு சொன்ன அட்வைஸை கேட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாத முடிவு பண்றாரு. வழக்கம் போல கூகுள்ல போய் எந்த ஃபண்ட் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுங்கிறத பார்த்து அதுல ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. 2017 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபண்ட் தான் டிஎஸ்பி பிளாக் ராக் மைக்ரோ கேப் ஃபண்ட். இவர் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்த ஃபண்ட் 6 மாசம் கழிச்சு -17% போற அளவுக்கு பயங்கரமா அடி வாங்குச்சு. இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம் செபி கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ் தான். இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், பழைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபியூச்சர்லயும் எப்பவுமே அப்படிதான் இருக்குங்கிற நம்பிக்கை ரொம்ப தவறானது. என்னடா இது மதுரகாரனுக்கு வந்த சோதனைன்னு சொல்லி அரவிந்த் அதே ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, என்னடா ப்ராப்ளம் இல்லாத ஏதோ ஒரு கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்க, நல்ல பெரிய கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. சரி, நம்ம அரவிந்தோ அவரோட ஃப்ரெண்டோட அட்வைஸை கேட்டு கூகுள்ல போய் டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் தேடுறாரு. HDFC, SBI, நிப்பான், ஆக்சிஸ், ICICI மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸா லிஸ்ட் ஆயிருக்கு. அதாவது நிறைய பேர் கொடுக்குற காசை நம்ம சார்பில் நிறைய ஸ்டாக்ஸை வாங்குறதும் விற்கிறதும் தான் இந்த கம்பெனிஸோட வேலை. நம்ம அசட்டை மேனேஜ் பண்ணதுனால தான் இதுக்கு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் AMCs சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு AMC-யான ICICI-ல நம்ம அரவிந்த் ICICI Prudential வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. 2017 33% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம அரவிந்த் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2018 -11% குறைஞ்சு படுக்குது. இங்க அரவிந்த் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, பெரிய AMC-யான ICICI சூஸ் பண்ணாரே தவிர ஒவ்வொரு AMC-க்கும் நிறைய ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஒரு நல்ல பொருள் கம்மி விலையில கிடைக்கிறத வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வேல்யூவா இருக்கோ அந்தந்த கம்பெனிஸ்லாம் தேடி பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுனா வேல்யூ ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேல்யூ ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல நிறைய ரிஸ்க்கும் இருக்கு. என்ன கேட்டா, என்கிட்ட இருக்கிற 100 ரூபாயில ஒரு 10 ரூபாயை மட்டும் தான் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிற வேல்யூ ஃபண்ட்ஸ்ல போடுவேன். புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கோ இல்ல ரிஸ்க் கம்மியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த ஃபண்ட் சரியா வராதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்போதான் நம்ம அரவிந்த் ஒரு விஷயத்தை முடிவு பண்றாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எந்த ஃபண்ட்ல நிறைய பேர் நிறைய கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அந்த ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அதைத்தான் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் கிளையும் எவ்வளவு அசெட் இருக்குங்கிறத ஒவ்வொரு ஃபண்ட் கிளையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதிகமா AUM இருந்துச்சுன்னா அது ரொம்ப சேஃபான ஃபண்டும், ரொம்ப கம்மியா AUM இருந்துச்சுன்னா அதுல ரிஸ்க் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃபண்ட் தான் SBI ப்ளூ சிப் ஃபண்ட். அதுல கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கும் மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. முதல் முறையா அரவிந்துக்கு நெகட்டிவ்ல ரிட்டர்ன்ஸ் போகாம பாசிட்டிவ்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அதையும் பெருமையா போய் ஒரு ஆபீஸ்ல சொன்னப்போ அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாம் ஒரு பொருளை விற்கணும்னா அதை வாங்கவும் ரெடியா இருக்கணும். கிட்டத்தட்ட 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல 10% விற்கிறேன்னு முடிவு பண்ணா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை நம்ம விற்கும் போது அதை வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்கணும். அதே 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல 10% 1000 கோடியை உடனே விற்கணும்னு நினைச்சா அதை வாங்குறதுக்கு ஆள் கிடைப்பாங்களாங்கிறதை ரொம்ப யோசிக்கணும். இதைத்தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவைங்கும் போது காசை எடுக்க முடிஞ்சதுன்னா அதை ஹை லிக்விட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது லார்ஜ் கேப் மாதிரி கம்பெனிஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம எவ்வளவு கோடி கேட்டாலும் கிடைக்கும். இதுவே நம்ம ஃபண்ட் சூஸ் பண்ணி அது ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ இருந்துச்சுன்னா உடனே நம்ம காசு எதிர்பார்த்தோம்னா அதோட லிக்விடிட்டி என்னங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. அப்போ நம்ம அரவிந்த் இன்வெஸ்ட் பண்ணது SBI ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ். இது பொதுவா லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, நம்ம அரவிந்த் சரியா தானே பண்ணிருக்காரு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டா, அரவிந்த் இன்வெஸ்ட் பண்ண லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பொதுவாகவே டக்குன்னு வளர்ச்சியை கொடுக்காது, ஸ்டேபிளான வளர்ச்சியை தான் கொடுக்கும். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் நிதானமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் நிதானமான ரிஸ்க் தான் இருக்கும். ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் அதிக ரிஸ்க்கும் இருக்கும். அதனால அதை எதிர்பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்மியா இருக்கிற AUM-லயும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இப்பதான் ஒரு ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணி அதுல கம்மியான AUM இருந்துச்சுன்னா அது வளர போற ஃபண்டுன்னு அர்த்தம். அதுக்கு பதிலா ரொம்ப நாளா அந்த ஃபண்ட் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப கம்மியான AUM இருக்குன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு நம்பிக்கை இல்ல செபியோட ரெகுலேஷன்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ணலன்னு அந்த ஃபண்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கலாம். அதையும் பார்த்து தெளிவா இன்வெஸ்ட் பண்றதுதான் ரொம்ப நல்லது. சோ ஷார்ட்டா சொல்லணும்னா, சின்ன ஒரு ரவுண்டாவும் இல்லாம பெரிய ஒரு ரவுண்டாவும் இல்லாம பொதுவான ஒரு ரவுண்டா ஆவரேஜான ஒரு AUM பார்த்து நல்ல ஸ்டேபிளான ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது நமக்கு ரொம்பவே சேஃபான ஒண்ணு. இதுவரை நம்ம 3 விஷயத்தை கத்துருப்போம். பழைய ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே ஃபியூச்சர்லயே இருக்குங்கிற எந்த அவசியமும் இல்ல. பெரிய AMCs பார்த்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சேஃப். ஆவரேஜான AUM இருக்கிறது ரொம்ப நல்லது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் 2 கேட்டகரி. ஒன்னு டெட், இன்னொன்னு ஈக்விட்டி. டெட்ங்கிறது கடன் பத்திரங்கள், கடன் கொடுக்குறோம், அது கொடுக்குற வட்டியை தான் நம்ம கொடுப்பாங்க. ஈக்விட்டிங்கிறது ஒரு கம்பெனில பங்குதாரரா இன்வெஸ்ட் பண்றது. ஈக்விட்டிஸ்லயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்தியாவோட டாப் 500 கம்பெனிஸ்ல 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப்னு, 100ல இருந்து 250 கம்பெனிஸ் மிட் கேப்னு, 250க்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் ஸ்மால் கேப்னு சொல்றாங்க. நான் சுருக்கமா சொன்ன விஷயத்தை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப எளிமையாகவும் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் கத்துக்கிட்ட நம்ம அரவிந்த் 2019 நல்ல கம்பெனி நல்ல AUM பார்த்து ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. சொன்ன மாதிரியே 2020 வரையும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியல. அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலேயும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. யாரு கண்ணு வச்சாங்கன்னு தெரியல. 2020 மார்ச்சுக்கு மேல அகல பாதாளத்துக்கு போகுது அரவிந்தோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆனா இந்த விஷயத்துல அரவிந்த குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா 2020 கோவிட்னால மொத்த மார்க்கெட்டே ரொம்பவே டவுன் ஆச்சு.
போச்சு. இதுல முக்காவாசி ஃபண்ட்ஸும் பயங்கரமா அடி வாங்குச்சு. ஆனா இந்த சிச்சுவேஷன்லயும் அரவிந்த் ஒரு விஷயத்தை கத்துக்கிறாரு. எல்லாரும் தனக்கு 20-30% வரையும் குறைஞ்சிச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தர் மட்டும் தனக்கு 3-5% மட்டும் தான் குறைஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. அப்படி என்ன காரணம்னா அவரு நிறைய டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. டெட் ஃபண்ட்ஸ் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி மோசமான சிச்சுவேஷன்ஸ்ல அதிகமா கீழே போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதாவது கடன் பத்திரங்கள்ல நான் குறிப்பிட்ட டைம்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேங்கிறது தான் பாண்டோட முக்கியமான ஒண்ணு. அது எந்த மார்க்கெட்டை சம்பந்தப்படுத்தியும் கிடையாது. அதே சமயம் டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அதிக ரிட்டர்ன்ஸையும் கொடுக்காதுங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். சோ வயசு அதிகமா இருக்கிறவங்கள டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மி. உதாரணத்துக்கு கோவிட் மாதிரி டைம்ஸ்ல லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் திரும்ப மேல வரதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஸ்மால் கேப்பும் மிட் கேப் ஃபண்ட்ஸும் திரும்ப மேல வரதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. சோ நம்ம தேவைக்கும் வயசுக்கும் ஏத்த மாதிரி லார்ஜோ மிட் டு ஸ்மால் டெட் மாதிரி எதுல நமக்கு தேவையோ அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரவிந்த் கதைக்கே வருவோம். நல்ல கம்பெனி, நல்ல ஏஎம், மிட் கேப், ஸ்மால் கேப்னு நல்லா தெரிஞ்சு பக்காவான ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. 2020 இருந்து 2021 வரையும் இவரோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 50% வரையும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. 2020 இருந்து 2021 வரையும் சக்கப்போடு போட்ட அவரோட போர்ட்ஃபோலியோ 2021 பாதியில இருந்து பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்னடா பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி தேடி போய் அவர் பண்ண தப்ப அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் போர்ட்ஃபோலியோவான 100% கிட்டத்தட்ட 40-50% மேல ஐடி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஐடி செக்டார்ங்கிறது டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. 2021 இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 15-20% வரையும் பயங்கரமா கீழே போச்சு. என்னதான் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ரிகவர் ஆகி மேல வரும்னு இருந்தாலும் கூட நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம போர்ட்ஃபோலியோல ஒவ்வொரு செக்டாரும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குதுங்கிறது தான். உதாரணத்துக்கு என்னோட போர்ட்ஃபோலியோல கிட்டத்தட்ட 26% ஃபைனான்ஸ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். மித்த காசை பிரிச்சு வேற வேற செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கதை உங்களால பார்த்துக்க முடியும். இதெல்லாம் உங்க போர்ட்ஃபோலியோ பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். நான் பர்சனலா இந்தியா மணி யூஸ் பண்றதுனால அது எனக்கு அக்ரிகேட்டடா எனக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கும். நீங்க எந்த ஆப் யூஸ் பண்றீங்களோ அதுல எவ்வளவு செக்டார் கான்சென்ட்ரேஷன் இருக்குங்கிறத பார்த்து தெளிவா இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு செக்டார் அடி வாங்குச்சுன்னா அன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோ அடி வாங்காம கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை கத்துக்கிட்ட அரவிந்த் ஐடி ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் போட்ட காசை வெளியில எடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அதாவது எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோடுங்கிறது உங்க காசை நீங்க வெளியில எடுக்கும் போது அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணுங்கிறது. நீங்க சூஸ் பண்ற ஃபண்ட் கிட்டத்தட்ட 1-2% வரையும் எக்ஸிட் லோட் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அதிகமா எக்ஸிட் லோட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகமா கப்பம் கட்டுற மாதிரி இருக்கும். அவர் கத்துக்கிட்ட அதே விஷயத்தையும் தான் தம்பி கிட்டையும் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அவரோட தம்பியோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா இவர் இன்வெஸ்ட் பண்ண அதே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணினாலும் அவருக்கு கூடுதலா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. உள்ள போய் நோண்டி பார்த்தப்பதான் தெரிஞ்சிருக்கு 2 பேரும் ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அரவிந்த் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெகுலர் ஃபண்ட்ஸ், அவரோட தம்பி இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைரக்ட் ஃபண்ட்ஸ். ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது இடையில ஒரு ஆள் மூலமா ஒரு கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்றது. அதுவே டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது டைரக்டா அந்த கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்றது. இடையில ஒரு ஆள் இருந்து இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்துறதுக்கு அவங்களுக்கு நிறைய செலவும் ஆகும். அதை தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வழியா குறிப்பிடுறாங்க. டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு நிறைய செலவும் ஆகுறது இல்ல. அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியா இருக்கு. நேரா பார்க்க வேணா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வெறும் 0.3%, 0.4% மாறலாம். ஆனா 20 வருஷம் கழிச்சு இது லட்சக்கணக்கில் வித்தியாசம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது அடிப்படையான விஷயங்கள்ல நம்ம ரொம்பவே முக்கியமா பார்க்க வேண்டியது எக்ஸிட் லோட் என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னங்கிறது தான். வழக்கம் போல போனஸா ஒரு டிப்பை சொல்லிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோல என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்கிறத சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் த்ரில்லர் படம் வந்தாலும் அடடே இது ராட்சசன் அளவுக்கு இல்லப்பான்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்றோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்றதுக்கு ஒரு அளவுகோல் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நீங்க தேடி போய் பார்க்கறப்போ அது பெஞ்ச் மார்க்கை விட நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையாங்கிறது பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பெஞ்ச் மார்க்குங்கிறது அடிப்படையா இந்த ஃபண்டு இந்த அளவுக்காச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். இதுலயும் 2 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு பீட்டா. ஆல்பாங்கிறது பெஞ்ச் மார்க்கை விட எத்தனை பர்சன்டேஜ் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்றது. அதாவது ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் எடுத்துட்டா இதோட ஆல்பா பாசிட்டிவ் 1.5% பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதாவது இதோட பெஞ்ச் மார்க்கோட 1.5% அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பீட்டாங்கிறது ஒரு பெக்கு போட்டா எவ்வளவு தள்ளாடுவோம், 3 பெக்கு போட்டா எவ்வளவு தள்ளாடுவோம்னு நம்ம தள்ளாடுறத குறிக்கிற மாதிரி இந்த மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை குறைக்கிறது. மார்க்கெட் பயங்கரமா பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் பயங்கரமா அடி வாங்குச்சுன்னா இதுவும் பயங்கரமா அடி வாங்குச்சுன்னா இது ரொம்ப வாலட்டைலான ஃபண்ட்னு அர்த்தம். உதாரணத்துக்கு எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டோட பீட்டாங்கிறது 0.90 இருக்கு. அதாவது இது மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி விட 10% குறைவு. ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஃபண்டுங்கிறது இது குறிக்குது. சோ ஓரளவுக்கு நல்ல பெரிய கம்பெனி, அதாவது ஏஎம்சி, நல்ல ஏஎம் செக்டார்லாம் நல்லா டைவர்சிஃபைடா இருந்து நமக்கு எதிர்பார்க்கிற ஸ்மால் கேப்போ, லார்ஜ் கேப்போ, மிட் கேப்போ, அதோட எக்ஸிட் லோட் என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, அதோட ஆல்பா பீட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஓரளவுக்கு நம்ம நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸையே சூஸ் பண்ணியிருப்போம், சக்கரவர்த்தியா வாழலாம். அரவிந்துங்கிற ஒருத்தர் நான் கத்துக்கிட்ட விஷயத்த சொல்றதுக்கு ஒரு கற்பனையான ஒரு நபர் தானே தவிர என்னோட போர்ட்ஃபோலியோல என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்கிறத இங்க கொடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிடில் கிளாஸ்க்கு இன்னொரு மிடில் கிளாஸ்னால தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் மக்களே.